நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். திரு ஜோசப் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது, மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. இந்த நேரத்திலே ஜோசப் விஜய் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், குறிப்பாக தஞ்சாவூர், அவர் பேர் என்ன, விஜய் சரவணன் நினைக்கிறேன், அவர் தண்ணி போட்டு ஆடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் பட்டாக்கத்தியில கேக் வெட்டுறாரு. இன்னொரு பகுதியில் தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திரு விஜய் அவர்கள் நேரடியாக இவர்கள் மீது கவனம் கொடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது, இதையெல்லாம் இவங்க கெடுத்துடக்கூடாது. ஏற்கனவே உங்க தொண்டர்கள் நீங்க நடத்தின பல நிகழ்ச்சிகள்லையும் மேலே ஏறி குதிச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் ஏற்பட்டது. அதனால இந்த தண்ணி போட்டாடின எம்எல்ஏ, இந்த பட்டாக்கத்தில கேக் வெட்டின எம்எல்ஏ, அதே மாதிரி இந்த போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டவங்க, இவங்க மேலெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுங்க. நிறைய நல்ல எம்எல்ஏக்கள் விஜய் கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எம்எல்ஏவா வந்திருக்காங்க, நல்லா படிச்சவங்க எம்எல்ஏவா வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் ஆதரிங்க. இந்த மாதிரி ஒழுங்கீனங்கள் மீது களையெடுக்கும் நடவடிக்கையை திரு விஜய் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க, படிச்சவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னார் மகன் தான் இன்னார் எம்எல்ஏ ஆக முடியுங்கிற ஒரு நிலைமைய திமுக வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் வச்சுட்டு இருந்தது. ஏற்கனவே மந்திரியா இருந்தவங்க பொன்முடி மகன் இல்லைங்களா, டிஆர் பாலுவா பாலு மகன், இப்படி இருந்து துரைமுருகன் மகன். அந்த நிலைமையெல்லாம் இன்னைக்கு டிவிக்கு உடச்செடிஞ்சிருக்கு. நாங்க என்ன நடக்கணும், இந்த குடும்ப அரசியல் முடிவுக்கு வரணும், வாரிசு அரசியல் முடிவுக்கு வரணும்னு நினைச்சோமோ அதை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. அதனால தாவேக்கா அந்த நல்ல நிறைய படிச்சவங்க வந்திருக்காங்க, நல்ல சமூக சேவை எண்ணம், குறிப்பாக எங்க கோயம்புத்தூர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பத், அதே மாதிரி அங்க விக்னேஷ், இவங்கெல்லாம் நல்ல பசங்க. இவங்கெல்லாம் இன்னும் நல்ல மேல வரணும்னு நான் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொள்ள போகின்ற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகப்பெருமானுடைய அருளோடு அவர் இந்த ஆட்சியை ஒரு நல்லாட்சியாக நடத்த வேண்டும். நாங்கள் தொடர்ந்து திரு ஜோசப் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் நாங்கள் விமர்சித்து வந்தோம். நல்லது செய்யும் போது நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம். விஜய் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று அவர் அப்பொழுது ஒரு முடிவு செய்து அந்த நிகழ்ச்சியை நடத்த முயற்சித்தார். அந்த தேதியிலே இந்து மக்கள் கட்சி அனுமதி பெற்றிருந்தது. அப்போ விஜயனுடைய கட்சியை சார்ந்தவர்கள், அப்போ அவர் கட்சி இல்லை, விஜய் மக்கள் இயக்கம் நம்ம பேர் வச்சிருந்தாரு. என்கிட்ட வேண்டுகோள் வச்ச உடனே நாங்கள் இலங்கை தமிழர்களுக்காக போராடுவது அது ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் அந்த மக்களுக்கு நன்மை பயக்கும், ஆனா விஜய் போராடினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்தை விட்டு கொடுத்தோம். துப்பாக்கி படம், அந்த படம் பதுங்கு தீவிரவாதிகள் ஸ்லீப்பர் செல்ஸ் பத்தி எடுத்தார். அப்ப இஸ்லாமிய மதவெறி அமைப்புகள் மிக கடுமையாக திரு விஜய் அவர்களுக்கு எதிராக, அந்த துப்பாக்கி படத்தினுடைய இயக்குனர் திரு AR முருகதாஸ் அவர்களுக்கு எதிராக பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. படம் ஓட முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது நாங்கள் விஜயையும் அந்த துப்பாக்கி படத்தையும், ஏனென்றால் உண்மையை எடுத்திருந்தார்கள், அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே அதே விஜய் அவர்கள் இந்த பிகில் செட் அப்படின்னு சொல்லி, பிகில்னு ஒரு படம், அந்த படத்துல அந்த படம் பார்க்க வர்றவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறோம், அந்த பிகில் செட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீனாங்க. அந்த பிகில் செட்னா என்னன்னா, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அவர் விஜய் அணிகிற மாதிரியான அந்த உடைகள், கூடவே ஒரு சிலுவையும் சேர்த்து கொடுத்தாங்க. நாங்கள் அதுக்கு கடுமையான போராட்டம் நடத்தினோம். விஜய் கிறிஸ்தவ மிஷனரிகளின் கைப்பாவையாக அவர் இந்த சிலுவையை எல்லோரும் அணிய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் என்று சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. தொடர்ந்து புதிய கீதை என்கின்ற படம், கீதை ஸ்லோகங்களை ஒரு வன்முறை காட்சியிலே படம் பயன்படுத்திய பொழுது இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. அப்பொழுதிருந்தே நான் இவர் ஜோசப் விஜய் என்பதை அம்பலப்படுத்தி வருகிறேன். ஆனாலும் அவர் மிகவும் துணிச்சலாக, ஆம் நாம் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லி அவர் அதை நிலைநாட்டினார். இப்பொழுது மக்கள் அவரை ஆதரித்திருக்கிறார்கள். எங்களுடைய கருத்து தவறு, எங்களுடைய கணிப்பு தவறு. நான் அவர் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டார்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவர் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். திமுகவை விஜய் தான் தோற்கடிச்சிருக்காரு. அதனால எல்லா கட்சியுமே மக்கள் தீர்ப்பை ஏத்துக்குங்க. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அதனுடைய போக்கை பொறுத்து உங்களுடைய கொள்கை முடிவுகளை எடுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். விஜய் முதலமைச்சராவதற்கு நீங்கள் அனைவரும் அனுமதி கொடுங்கள், மக்கள் தீர்ப்பை மதியுங்கள் என்று இந்து மக்கள் கட்சி வேண்டுகோள் வைக்கிறது.